அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 19வது வசனம் வரை நிறைவு பெற்றது. அந்த இறுதி வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மனைவிமார்களுடன் நீங்கள் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள், ஒருவேளை அவர்களுடைய பண்புகளில் குணங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்க கூடினால், அவர்கள் செய்கின்ற செயல்களில் பண்புகளில் செயல்பாடுகளில் உங்களுக்கு ஏதேனும் குற்றமாக தெரிந்தால், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன் வ யஜஅலல்லாஹு ஃபீஹி ஹைரன் கஸீரா, நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அந்த விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடுதலான நன்மையை வைத்திருப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துன் நிசாவுடைய 19வது வசனத்தில் நிறைவு பெற்றது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், லா யஃப்ரக் முக்மினுன் முக்மினத்தன், ஒரு ஈமான் கொண்ட ஆண் ஒரு ஈமான் கொண்ட பெண்மணியை மனைவியை முழுமையாக வெறுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் சஹித மின்ஹா ஹுலுகன், அவளுடைய புறத்திலிருந்து ஏதேனும் ஒரு செயலை ஒரு பண்பை அவன் வெறுக்கிறான் என்று சொன்னால், ரதிய மின்ஹா ஹுலுகன் ஆகர், மற்றொரு குணத்தை கொண்டு அவன் பொருந்தி கொள்ளட்டும், அவளை ஒரேடியாக முற்றிலுமாக வெறுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆயத்திற்கு தோதுவாக நமக்கு விளக்கமும் சொன்னார்கள், வாழ்ந்தும் காட்டியிருந்தார்கள். தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நற்பண்புடையவர்களாக வாழ்ந்தும் காமித்தார்கள். சொல்லியும் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும், உங்களிலே ஆகச் சிறந்தவர் யார்? உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் தான் என்று சொல்லிவிட்டு, வஅன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவனாக அந்த சான்றிதழை பெற்றவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நம்முடைய மனைவிமாரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பண்புகளை புரிந்து நாம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தாரும் நம்மளுடைய பிள்ளைகளும் சாலிஹானவர்களாக வருவார்கள். கணவன் மனைவி எப்பொழுதுமே சச்சரவு, பிரச்சனை, கோபமாக பேசிக்கொள்வது அல்லது பேசாமலேயே வாழ்க்கையை நடத்துவது, எதையெல்லாம் அது குழந்தைகளையும் வாரிசுகளையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நம்மளுடைய மனைவிமாரிடத்தில் நாம் கனிவோடு போக வேண்டும். அதற்காக எல்லாத்தையும் நம் மனைவிமாரிடத்தில் ஒப்படைச்சிடக்கூடாது. சில பேர் அப்படியே இருப்பாங்க, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க, சம்பாதிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை, அப்படி என்று இருக்கக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மைந்தரான ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை முதல் கட்டளை என்றும் சொல்லலாம். எப்படி சொல்கிறான்? வகுல்னா யா ஆதமு, சூரத்துல் பக்ராவுடைய 35வது வசனம். ஆதமுக்கு நாம் கூறினோம், என்ன கூறினோம்? உஸ்குன் அன்த வ ஸௌஜுக, நீங்களும் உங்களுடைய மனைவியும் அல் ஜன்னத, சொர்க்கத்திலே பிரசவியுங்கள், நுழையுங்கள், அங்கே சென்று தங்குங்கள். முதல்ல கட்டளை யாருக்கு? அந்த, உனக்கு. நபி யாரை? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அதை அடுத்து தான் யாரை சொல்கிறான்? மனைவியை சொல்கிறான். நீ எவ்வளியோ உன் மனைவியும் அவ்வளியில் வர வேண்டும். முதல்ல அவங்கள விட்டுட்டு நீ ஃபஸ்ட்டு போ, எல்லாமே முடிச்சிட்டு வா, அப்படி என்று என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனவே மனைவி என்பவள் நம்மை பின்பற்றக்கூடியவளாக இருக்க வேண்டும், பின் தொடரக்கூடியவளாக இருக்க வேண்டும். அவளுக்கு பின்னால் நாம் என்ன செய்ய இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக என்ன செய்யாது, இருக்காது. எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டுமே தவிர எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது, பின் செல்லக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நம்மளுடைய மனைவிமாரிடத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மன்னித்து வாழ வேண்டும். அடுத்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இணக்கம் என்பதே ஏற்படவில்லை, அப்படி என்று இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சூரத்துன் நிசாவுடைய 20வது வசனம் சொல்கிறது. வஇன் அரத்தும் இஸ்திப்தால ஸௌஜின் மகான ஸௌஜின், ஒரு மனைவியுடைய இடத்தில் அந்த மனைவியை மனவிலக்கு செய்து விவாகரத்து செய்துவிட்டு மற்றொரு மனைவியை நீங்கள் மாற்ற விரும்பினால்,
அந்த மனைவியை மனவிலக்கு செய்கிறீங்க, விவாகரத்து செய்கிறீங்க, தலாக் கொடுத்துட்டு வேறு ஒரு பெண்மணியை நீங்கள் திருமணம் செய்ய நாடினால், இணக்கமே இல்லை, அந்த ஒரு சூழலில் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம், அந்த அடுத்த ஆயத் அப்படி சொல்கிறது, வாதைத்தும் யஹ்தாஉன்ன கின்தாரன், அவர்களுக்கு நீங்கள் மகராக ஒரு பொற்குவியலையே, பொருள் நிறைய நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்தால், ஃபலா தஹுது மின்ஹு ஷையா, அந்த மகரிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த மனைவியே வேண்டான்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய நான் செல்வம் கொடுத்தேனே, நான் மகர் இவ்வளவு கொடுத்தேனே, அப்படி என்று நீ பேசுவது ஆகாது. ஃபலா தஹுது மின்ஹா ஷை, எந்த ஒரு வஸ்துவை நீ அதிலிருந்து என்ன செய்யக்கூடாது, இம்மி அளவு கூட நீ அதிலிருந்து எடுக்கக்கூடாது. கின்தாரன் அப்படின்னா என்ன? ஒரு பொருள் குவியல், அதிகமான செல்வம். மாலன் கசீரன், தஃசீர்களில் எழுதக்கூடிய வார்த்தை கின்தார் என்றால் மாலன் கசீர், அதிகமான செல்வத்தை. மனைவின்னு சொன்ன உடனே என் மனைவிக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னு அதில் கொடுத்துறது. அதுக்கப்புறம் மனவிலக்கு ஏற்படுகின்ற நேரத்தில் என்னுடைய செல்வம் போய்விட்டதே, அதை திருப்பி ஒருபோதும் நீ வாங்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் அமீர் முக்மினா இருக்கிறாங்க. அப்பொழுது இளைஞர்கள் எல்லாம் அமீர் முக்மின் இடத்துல வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கு, ஏன்பா என்ன ஆச்சு? இல்லை, எங்களை திருமணம் செய்யக்கூடிய பெண்மணிகள் மகரை அதிகமாக கேட்குறாங்க. இன்னைக்கு மகருனா என்னன்னே தெரியாமல் தான் திருமணங்கள் நடக்குது. மணமகன் அமர்ந்திருப்பார், மகருக்கு எவ்வளோப்பா கொடுக்குற? மகரா? அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. இல்லைன்னா தஃப்தரில் ஒன்று இருக்கும், தஃப்தரில் அதுக்குன்னு இத்தனை சாந்தி இத்தனை இது அப்படின்னு என்ன செய்வாங்க, எழுதுவாங்களே தவிர, ஆனால் அது கொடுக்கப்பட்டதா தெரியாது. மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்கே மகரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனவிலக்கு ஏற்படுகின்ற நேரத்தில் அங்கே மகரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், திருமணத்திற்கு மிக முக்கியமானது ஈஜாபு, கபூலு, அதோடு சேர்த்து மகர். இந்த மூன்று மிக முக்கியமானது திருமணத்திற்கு. ஆனால் நமக்கு பத்திரிக்கை தெரியும், நிச்சயதார்த்தம் தெரியும், எல்லாமே தெரியும், மண்டபம் தெரியும், அன்னைக்கு யார் பிரியாணி மாஸ்டர்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் எது தெரியாது? ஈஜாபு, கபூலு, மகர். அங்கே ஒரு வக்கீலாக இருந்து கேட்க வேண்டும், அவர் ஏற்றுக்கொண்டேன் என்ற கபீல்த்து என்ற வார்த்தையை மொழிய வேண்டும். மிக முக்கியமாக அந்த பெண்மணியை திருமணம் செய்வதற்கு நீங்கள் கட்டாயமாக மகர் கொடுத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள்களுக்கு 4 மகள்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க, மகரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் எத்தனை நபர்களை திருமணம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400 திர்ஹம், 400 திர்ஹம் உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, வாலிபர்கள் மகர அதிகமாக கேட்குறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களால் கொடுக்க முடியல. இன்னைக்கு அப்படியே தலைகீழாக இருக்கு. அன்னைக்கு மகர் கேட்டு பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க, திருமணத்தை தள்ளி போட்டாங்க. இளைஞர்கள் மகர் கொடுக்க முடியாமல் இருந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் வரதட்சணை கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனை போடுறீங்க, எத்தனை சவரம் போடுறீங்க, எத்தனை இது காசு எவ்வளோ கொடுக்குறீங்க, பையனுக்கு பைக் இல்லாமல் இருக்குது சொல்லி வைக்கிறது. நீங்கள் உங்கள் மருமகனுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம். எப்படி? நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் உங்கள் மருமகனுக்கு அப்படி என்ன பண்ண அப்படி தான் பேசுவாங்க. அதெல்லாம் நாசுக்கான சில பேர் டெக்னிக்காக இருப்பாங்க. அவரை கூட்டு போனால் எல்லா விஷயம் முடிஞ்சிடும் அந்த திருமணத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் பச்சை ஹராம் இஸ்லாமில். வரதட்சணை என்பது கேட்பது நம்மளுடைய பிள்ளைகளை விற்கக்கூடியது. நான் என் பிள்ளை இவ்வளோ படிக்க வச்சிருக்கிறேன், என்ன சேலரி வாங்குறாரு, இதை கூட போட மாட்டீங்களா, அப்படிலாம் சில பேர் ஏதோ உரிமையாக பேசுவாங்க. ஹராம் இஸ்லாமில். அதெல்லாம் சில நல்லடியார்கள் கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வாங்கினதெல்லாம் தவறு. மாமனார் வீடுன்னு வரமாட்டேது, இப்போலாம் மாமியார் வீடு தான் வருது அதிகமாக. ஏன்னா பெண்களுடைய ஆத்திகம் எவ்வளோ இருக்குன்னுப்பா இதில் நம்மளுக்கு தெரியுது. அம்மா வீடு அப்பா வீடுன்னு யாரும் வரதில்லை. அந்த உரிமை எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குது, பெண்களிடத்துல தான் இருக்குது. மகர் மிக முக்கியமானது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் ஒரு மனைவியை விட்டு மற்றொரு மனைவியிடத்திலே நீங்கள் திருமணம் செய்ய விரும்பினால்
எந்த மனைவியை நீங்கள் மனவிலக்கு செய்கிறீர்களோ, அந்த தலாக்கு சொல்ல போகிறீர்களோ, அவர்களிடத்திலிருந்து நீங்கள் ஒரு பெரிய பொற்குவியலே கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து இம்மி அளவு கூட நீங்கள் மகரை திருப்பி வாங்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் படியில் ஏறினாங்க. ஏறி சொல்றாங்க, நான் வாழ்ந்த காலத்தில் நபி அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய மனைவிமார்களுக்காக இருக்கட்டும், எனக்கு தெரிந்து அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதுகான ரசூலுல்லாஹி வ அஸ்ஹாபுஹு இன்னம ஸதகாத்து ஃபீமா பைனஹும் 400 திர்ஹம் ஃபமா தூன ذلك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400 திர்ஹம் தான் கொடுத்தார்கள் அல்லது அதற்கு கீழ் தான் கொடுத்தார்களே தவிர இதற்கு மேலாக கொடுக்கவில்லை. ஒரு திர்ஹம் என்பது 3 வெள்ளி. இன்னைக்கு இருக்கின்ற 3 வெள்ளி காசு. அப்படின்னா நம்மளுடைய கணக்கு பிரகாரம் 1200 வெள்ளி காசுக்கான தொகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு கீழ் தான் கொடுத்திருக்கிறாங்க. எனவே நீங்கள் பெண்களே, பெண் கூட்டத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க உமரதன சொல்றாங்க, நீங்கள் ஒருவேளை மஹர் தொகையை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மஹர் தொகையை 400 திர்ஹமுக்கு கீழாக நீங்கள் நிர்ணயிங்கள், அதை விட அதிகமாக நீங்கள் நிர்ணயிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிம்பர் படியிலிருந்து இறங்கிட்டாங்க, வந்துட்டாங்க. வருகின்ற நேரத்தில் இந்த செய்தி பெண்களுக்கு மத்தியில் பரவுகிறது. அந்த மதீனாவுடைய வீதியிலே அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூதாட்டி பெண்மணி ஒருத்தவங்க வராங்க, வந்து கேட்குறாங்க, அமீருல் முஃமினீன் அஸமிஅத மின் ஹாதல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து இந்த ஆயத்தை நீங்கள் கேட்கவில்லையா? ஃபஅய்யு ஆய, எந்த ஆயத்தை சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஆயத்தை சொல்றீங்க? அப்பொழுது இந்த சூரத்து நிசாவுடைய 2வது வசனத்தை ஓதி காமித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ ஆதைதும் யஹதாஹுன்ன கின்தாரா, அந்த பெண்களில் ஒருவருக்கு ஒரு பெரிய பொற்குவியலே நீங்கள் கொடுத்தாலும் அதை நீங்கள் திருப்பக்கூடாது, திரும்பி கேட்கக்கூடாது என்று சொல்கிறான். அல்லாஹ்வே பொற்குவியல், தங்க குவியலை சொல்லும் பொழுது நீங்க எப்படி 400 திர்ஹம் என்று நிர்ணயிக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்கு, அவங்க மக்களுக்கு, அவங்க மகள்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? பொற்குவியல் என்று சொல்கிறான். நீங்கள் எப்படி நிர்ணயிக்க முடியும் அப்படின்னாங்க. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில், அல்லாஹும்ம கஃபரா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அந்த பெண்மணி முன்னாடி சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குல்லுன் நாஸி அஃப்கஹு மின் உமர், மக்கள்ல அதிகமானவர்கள் இந்த உமரை விட மார்க்க ஞானம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன், நீ என்னத்தமா சொல்றது? நான் சட்டம் போட்டா நீ ஏத்துதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லல. அந்த குணம் எப்பொழுது ஆயத்தை அந்த பெண்மணி முன்னிறுத்தி ஒரு கிழவி, ஒரு மூதாட்டி சொல்லும் பொழுது அவர்களுடைய வார்த்தை அல்ல, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இறங்கி போனார்கள். அமீருல் முஃமினீன் சொல்கிறார்கள், குல்லுன் நாஸி அஃப்கஹு மின் உமர், மக்களில் யாவரும் இந்த உமரை விட அதிகம் தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உடனே மிம்பர் படைக்கு அப்படியே போனாங்க. போயிட்டு சொன்ன வார்த்தை கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபமன் ஷாஅ யுஅதிய மின் மாலிஹி மா அஹப்ப, இப்பொழுது எந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேனோ அதை நான் நிராகரித்து விட்டேன். அது இல்லை, யார் தன்னுடைய மனைவிக்கு, தான் என் பெண்ணுக்கு எதை விரும்புகிறாரோ அதை கொடுக்கட்டும் என்று நான் இப்பொழுதே சொல்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னார்கள், இன்ன இம்ராத்தன் ஹாசமத் உமர், நிச்சயமாக ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி இந்த உமரிடத்தில் விவாதம் செய்தார்கள். அந்த பெண்மணி வெற்றி பெற்று விட்டார்கள் சொன்னாங்களாம். அந்த பெண்மணி விவாதத்திலே என்னிடத்துல பேசிய அந்த பெண்மணி இந்த உமரை வென்று விட்டார்கள், ஜெயம் பெற்று விட்டார்கள் என்று சொன்னாங்களாம் உமரதிரம். இப்படித்தான் அல்லாஹ்வுக்கு முன்னால், ஷரியத்திற்கு முன்னால் தங்களை மிகவும் பணிவுடையவர்களாக ஆக்கி கொண்டார்கள் சஹாபாக்கள். எந்த ஒரு இடத்திலும் நான் அமீருல் முஃமினீன் ஒருபோதும் கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சட்டமாக சொல்றாங்க, கிதாபுகள் எழுதுறாங்க. ஒரு விஷயத்தை சட்டமாக சொல்றாங்க. சொல்லிட்ட பிறகு பக்கத்தில் இருந்த நபரிடத்தில் கேட்டார்களாம், நான் சொன்ன கருத்து சரியானது தானா அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. அப்பொழுது அந்த மனிதர் சொல்றார், லைஸ ஹா கதா வலாக்கின் கதா வ கதா, நீங்க சொன்னது அமீருல் முஃமினீன் தவறாக இருக்கிறது, இது இவ்வாறு தான் இருக்கும் என்று சொன்னார்களாம். உடனே அவர்கள் சொன்னார்களாம், ஃபகாலல் அமீர், யார்? அமீர் முஃமினீன் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு சிறுவிலேயிருந்தே அவங்க சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லல, சொன்னார்களாம் அஸபத்த நீங்கள் சொன்னதுதான் சரி, வ அஹ்தனா நாங்கள் சொன்னது தவறான விஷயம்தான் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை குர்ஆனுடைய வசனம் சூரா யூசுஃபுடைய 76வது வசனம், வ ஃபௌக குல்லி தி இல்மின் கல்விமான்களுக்கெல்லாம் மேலாக ஒரு கல்விமான் இருக்கத்தான் செய்கிறான். தெரிந்தவர்களுக்கெல்லாம் மேலாக ஒரு தெரிந்தவர் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறார். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று இருக்கக்கூடாது, அதற்கு மேல் ஒரு நபர் இருப்பார் என்பதை அந்த ஆயத்து மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காமிச்சாங்க. சொல்லியிருக்கலாமே, நான் அமீருல் முஃமினீன் நான் சொன்னதுதான் கருத்து இல்லை. பல இடங்கள்ல அமீருல் முஃமினீன்கள் தங்களுக்கு முன்னால் ஒரு இமாமாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலுமே தமக்கு முன்னால் ஒருத்தவங்க கருத்து சொல்றாங்க சொன்னா அது சரியான கருத்து, தன்னுக்கும் தன் குடும்பத்திற்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் தாம் விட்டு கொடுக்க வேண்டும், அந்த கருத்துக்கு உடன்பட வேண்டும். தான் சொன்னதுதான் சரி என்று ஒருபோதும் விதண்டாவாதமாக பெருமை கொண்டு தலைகணம் பிடித்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்கு சஹாபா பெருமக்கள் பல பேர் அத்தாட்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் மஹரை பற்றி, இன்ன மின் ஹைரின் நிசாஇ பெண்களில் ஆக சிறந்த பெண்மணி யார் தெரியுமா, ஐஸருஹுன்ன சிதாகன் மஹரை மிக குறைவாக பெற்றுக்கொள்கிறார்களே அந்த பெண்மணிகள் தான் சிறந்தவர்கள். எனக்கு மஹர் இது வேணும் அது வேணும் அப்படின்னு பேராசை பிடித்து இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால பல பெண்மணிகள் எனக்கு குர்ஆன 4 ஆயத்தை ஓதி கொடுத்தா நான் மஹராக எடுத்துக்கிறேன் அப்படி சொன்ன பெண்மணிகள்லாம் இருக்கிறாங்க. எனவே மஹருடைய விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை இந்த இடத்துல சொல்லி தந்திருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ என்று சொல்லிவிட்டு தஅஹுதுனஹு புஹ்தானா வ இஸ்மன் முபீனா அந்த பெண்களுடைய மஹரை நீங்கள் பழி சுமத்தியவர்களாக அல்லது தெளிவான பாவச் செயலை செய்யக்கூடியவர்களாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா, அதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்க மீது அபாண்டமான பழியை ஏதாவது சொல்லி அந்த மஹரை எடுத்துக்கணும் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெண்மணி ஒரு விபச்சாரம் செய்து விட்டால் என்ற அபாண்டமான பழியை அவங்க மீது சுமத்தி அதன் காரணமாக அந்த பெண்மணி அவர்களுடைய மகரை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அது மட்டும் அல்லாமல் இஸ்மம் முபீனா நீங்கள் செய்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த தலாக் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்களே அது தெளிவான குற்றச் செயலாக அல்லாஹ் இடத்துல பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை, நீங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹுடைய அர்ஷ் என்பது என்ன செய்யும், நடுங்கக்கூடும். ஜாயிஸ் தான் இருந்தாலும் அல்லாஹுக்கு மிக கோபம் தரக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் ஹலாலான விஷயங்களிலே மிகவும் கோபம் தரக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அது தலாக் என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 21வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வகைஃப தஅஹுதுனஹு அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள், அந்த மஹரை எப்படி நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு வகத் அஃதா பஅதுகும் இலா பஅத் உங்களுடைய மனைவிமார்களில் சிலரை நீங்கள் அவர்களோடு கலந்து உறவாடிய பிறகு, அவங்களோடு நீங்கள் கலந்து உறவாடி விட்டீர்கள், அவங்களோடு இணக்கமாக சென்று விட்டீர்கள், அதற்கு பிறகு நீங்கள் எப்படி மஹரை வாங்க முடியும்? இப்போ மனவிலக்கு செஞ்சிட்டீங்க, ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் அவர்களோடு கலந்து உறவாடினீர்களே அப்படின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த அஃபுல்லா கலந்து உறவாடினீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு என்ன தெரியுமா, தாம்பத்தியம் நீங்கள் கொண்டு விட்டீர்களே அதற்கு பிறகு எப்படி நீங்கள் மஹரை எடுப்பீர்கள், மஹரை எப்படி நீங்க கேட்க முடியும்? மஹரை நீங்க கொடுத்ததே அல்லாஹ் உங்களுக்கு அந்த பெண்ணை ஹலாலாக்கியது தானே. அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கணும்னு சொன்னா எதை கொடுக்கணும், மஹரை கொடுக்கணும். அல்லாஹ் ஹலாலாக்கி உங்களுக்கு மஹரை வாங்க வச்சிட்டான். நீங்க அந்த பெண்ணோடு தாம்பத்தியம் கொண்டு விட்டீர்கள், நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டீர்கள். இப்ப மனவிலக்கு செய்யும் பொழுது எப்படி நீங்கள் அந்த மஹரை எடுத்துக்கொள்வீர்கள்? இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அந்த கலந்து உறவாடுதல் என்பதற்கு ஜிமா நீங்கள் தாம்பத்தியம் கொள்வது என்பது பொருள் வைக்கிறாங்க. எந்த ஹதீஸின் பிரகாரம் சொன்னா, ஒரு கணவன் மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. வந்து கணவர் சொல்கிறார், என்னுடைய மனைவி வேறு ஒருவன் தவறாக நடந்து கொண்டால்
எனக்கு மனவிலக்கு செய்யுங்கள் அப்படின்னு நபிசுல்லாசம் சொல்கிறாங்க. அவங்க நபிசுல்லாசம் கிட்ட சொல்கிறாங்க, கொண்டு வந்து சேர்றாங்க. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நபி அவர்களே, நான் ஒருபோதும் அதை போன்று தவறு செய்யவில்லை. அவர் என் மீது வீண் பழியை சுமத்துகிறார். இதற்கு பேர் லியான் என்று சொல்லப்படும். ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. இவர் சொல்றார், என்னுடைய மனைவி இப்படி தான் நடந்து கொண்டா. அந்த பெண்மணி சொல்கிறார், நான் நடக்கலை அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹு யஅலமு இன்ன அஹதகுமா காதிமுன், உங்கள் இருவர்களில் ஒருவர் பொய் என்று அல்லாஹுக்கு தெரியும். ஒன்று பெண்மணியான நீ தவறு செஞ்சுட்டு தவறு செய்யலன்னு சொல்ற, அல்லது இவர் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக வேண்டி உன் மீது அபாண்டமான பொய் சொல்கிறார். உங்கள் இருவர்களில் ஒருவர் பொய்யர் என்று அல்லாஹுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு, ஃபஹல் மின்குமா தாயிபுன், உங்கள் இருவர்களில் யாரேனும் தௌபா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? தௌபா செஞ்சிருங்க, நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு தௌபா செஞ்சிருங்க, நான் அனுப்பி விட்டுறேன் விசுவாசம் சொல்கிறாங்க. உடனே அந்த இருவர்களும் சொல்கிறாங்க, இல்லை. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் தவறே செய்யலை, அபாண்டமாக சொல்கிறேன். அந்த அவர் கணவர் சொல்கிறார், நான் உடனே நபிசுல்லாசம் சொன்னாங்க, நீ அவர் மீது சாபத்தை செய், அவர் இவர் மீது, நான் சொல்வது உண்மையாக இருந்தால் அவள் மீது சாபம் உண்டாகட்டுமாக. அதே போல் இவர், இதுக்கு பேர் லியான் என்ற வார்த்தை அரபியில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே இது மாதிரி சாபம் செஞ்சுக்கிறாங்க. செய்து கொண்டு போகிறாங்க. போகின்ற நேரத்தில் அந்த கணவர் திரும்பி கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் மாலி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்தேனே, அந்த செல்வத்தை எனக்கு வாங்கி தாருங்கள். நான் கொடுத்துருக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. எனக்கு செல்வத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, என்னுடைய மகராவை எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா மால லக, உனக்கு அந்த மகர் எல்லாம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? இன் குன்த சதக்த, நீ சொன்ன வார்த்தையில் உண்மையானவராக இருந்தால், அந்த பெண்மணியே தவறு செய்திருந்தாலும், அப்படிதான் சொல்ல வராங்க. இன்குன்த சதக்த, நீ சொன்ன வார்த்தை உண்மையாக இருந்தால், ஃபஹுவ பிமஸ்தஹல்த மின் ஃபர்ஜிஹா, அந்த பெண்ணுடைய தாம்பத்திய உறவு நீ கொள்வதைனால், உனக்கு ஹலால் அல்லாஹ் ஆக்கி தந்ததைனால், அந்த பெண்மணிக்கு நீ மஹராக கொடுத்ததே சரியாகிவிட்டது. மஹர், அந்த பெண்மணியோடு நீ இருந்ததின் காரணமாக அந்த மஹருக்கு பகரமாகத்தான் அந்த பெண்மணி உனக்கு ஹலாலாக அல்லாஹ் ஆக்கி தந்தான் என்று சொல்றார். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைன் குன்த கதிபத அலைஹா, ஒருவேளை அந்த பெண்மணி நீ அபாண்டமாக பொய் சொல்லி இருந்தால், ஃபஹுவ அபஅது லக மின்ஹா, அந்த பெண்மணிக்கு விட்டும் நீ மிக தூரமான ஒரு குற்றத்தை செய்தவனாக ஆகிவிட்டாய். என்ன? அந்த பெண்மணி மோசமாக நீ என்ன செஞ்ச? பொய்யும் சொன்னாய். அந்த பெண் மீது அவதூறும் நீ செய்த குற்றத்திற்கு என்ன செய்து விடுவாய்? ஆளாகி விடுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை வைத்துத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த அஃபால என்ற வார்த்தைக்கு அந்த பெண்மணியோடு தாம்பத்தியம் கொள்வது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கலந்துரையாடுதல் என்பதற்கு அந்த பெண்மணியோடு இருந்ததல் என்றது வார்த்தையான செய்றாங்க, உபயோகிக்கிறாங்க. இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ அகதுன மின்கும் மீசாகன் கலீலா, உங்களிலிருந்து அந்த பெண்மணிகள் வலுவான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறார்களே, எப்படி நீங்கள் அந்த பெண்மணியிலிருந்து மஹரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? வலுவான ஒப்பந்தம். திருமணம் என்பது இருக்கிறதே ஒரு வலுவான ஒப்பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபிகள் கூடியிருக்கின்ற அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள், அகஸ்துமூஹுன் நபி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய மனைவிமார்கள் யார்? உங்களுக்கு அமானிதம். குழந்தைகளை மட்டும் தான் நம்ம அமானிதம் நினச்சிருப்போம். ஏன்னா அவங்கள சரியாக வளர்க்கணும், அவங்கள அடுத்த தலைமுறையை நல்லா வளர்க்கணும், இதெல்லாம் நம்மளுடைய அமானித பொருள். மனைவியும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் வதா அவ்வளவு பெரிய சஹாபாக்களை வைத்துக்கொண்டு அகஸ்துமூஹுன் நபி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன் நபி கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி அவர்களுடைய கற்புக்கு ஹலாலானவர்களாக நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். அவங்களுடைய கருப்புக்கு ஹலாலானவர்களாக நீங்கள் ஆகியிருக்கீங்க. எந்த வார்த்தையை? கபில் தூ, அல்லாஹ்வை முன்வைத்து இவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொன்னீர்களே, எனவே நீங்கள் அவர்களுக்கு பொறுப்புதாரிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, வஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரன், உங்களுடைய பெண்மணிகளில் சிறந்தவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெண்மணிகளிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள், நடங்கள். அதே போன்று அந்த மீசாக்கன் கலீலா, வலுவான ஒப்பந்தத்தை உங்களிலிருந்து அந்த பெண்மணிகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இப்படி சொல்கிறார்கள். சுஃபியானு சௌரி அல்லாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஃப இம்சாக்கும் பி மஅரூஃப், வலுவான ஒப்பந்தம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் வாழ்ந்தால் சரியான முறையில் வாழ வேண்டும். ஃப இம்சாக்கும் பி மஅரூஃப், நல்ல முறையில் வாழ வேண்டும். ஒருவேளை அவர்கள் பிரிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதுவும் கனிவோடு அவர்களை விட்டும் பிரிந்து விட வேண்டும். அவங்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அவர்களை விட்டும் பிரிய வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது என்று அந்த சூரத்துல் பக்ராவுடைய 229வது வசனத்தை வழிகாட்டுகிறார்கள். ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான் என்ற வார்த்தை சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து நிசாவுடைய 22வது வசனத்தில் யாரை திருமணம் செய்வது ஆகாது என்ற பட்டியலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறான். முதலாவதாக வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசாஇ இல்லா மா கத் ஸலஃப, உங்களுடைய பெண்களிலிருந்து உங்களுடைய தந்தைமார்கள் யாரையெல்லாம் திருமணம் செய்திருந்தார்களோ அவர்களை நிக்காஹ் செய்வது ஆகாது. அன்றைய காலத்தில் அரபியர்களுடைய பழக்கம் ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், 4 வரைக்கும் ஜாயிஸ் இருந்துச்சு. எனவே அவர் 4 மனைவி வச்சு கூட என்ன செஞ்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ அவர் மரணம் அடைஞ்சிட்டார்னு சொன்னால் முதல் மனைவிக்கு பிறந்த மகனே 2வது மனைவியாக அல்லது 3வது மனைவியாக இருந்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய சூழல் அந்த காலத்தில் இருந்தது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக அதை தடை செய்கிறான். அரபியர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார். சிற்றன்னையாக பார்க்க வேண்டியவர்களையே அவங்க என்ன செய்வாங்க, திருமணம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இது ஹதீஸ் ஷரீஃபிலும் இருக்கிறது. அபூ கைஸ் இப்னுல் அஸ்லத் என்ற அன்சாரி தோழர் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அப்பொழுது கைஸ் என்ற அவர்களுடைய மகன் அவங்களையே தன்னுடைய சிற்றன்னை, அதாவது தன்னுடைய தாயல்ல, தன்னுடைய கணவனுக்கான மனைவி, கணவன் தன்னுடைய தந்தைக்கான மனைவி, அவங்கள போயிட்டு நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, அனு ஐதுக இன்னமா ஐதுக வலதன், நான் உங்களை பிள்ளை மாதிரி தான் பார்க்குறேன், என்னுடைய மகனை மாதிரி தான் உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, ஒருவேளை என்னை திருமணம் செய்வதற்கு உனக்கு ஜாயிஸ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நான் அதற்கு சம்மதிக்கிறேன் என்று அந்த பெண்மணி நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டாங்க. போன பிறகு அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அரபியர்களிடத்தில் இருந்த சட்டம் அது, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் என்ன செய்யாது, அதற்கான சட்டங்கள் தெரியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தையை கேட்டவொடனே இர்ஜி இலா பைத்திக், எம்மா எனக்கும் இந்த விஷயத்தில் சில விஷயங்கள் தெரியவில்லை, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு போங்க, லஅல்லல்லாஹு யன்ஸிலு ஃபீக், உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குவான் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசாஇ, பெண்களிலிருந்து உங்களுடைய தந்தைமார்கள் யாரையெல்லாம் திருமணம் செய்தார்களோ அவர்களை நீங்கள் திருமணம் செய்வது ஆகாது. அது தாத்தாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மேலே மேலே யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் அந்த அவங்க அப்பா தாத்தா யாராவது திருமணம் செய்த அந்த பெண்மணிகள் இருந்தால் அவர்களை மகன்களாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இல்லா மா கத் ஸலஃப, முந்தி சென்ற திருமணங்களை தவிர. முந்தி அப்படி யாராவது திருமணம் செய்திருந்தாருன்னா அந்த திருமணங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அதற்காக வேண்டி அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், தொடரலாமா? இல்லை, அது ஹராம். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு இம்ராத்தின் தஸவ்வஜஹா அபூக தஹல பிஹா வலம் யதுகுல் பிஹா ஃபஹிய ஹராமுன், அது ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்டதாக இருக்கு. தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது என்பது இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டமாக்கப்பட்டது. அதற்கு பிறகும் யாராவது அப்படிப்பட்ட திருமணங்களை செய்தால் ஷரியத்துடைய சட்டம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை உறுதி, மரண தண்டனை. இப்படி பல சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியும் இருக்கிறாங்க. அதோ அந்த நபர் தன்னுடைய தந்தை திருமணம் செய்த பெண்ணையே அவர் என்ன செஞ்சிருக்கிறார், எதற்காக திருமணம் செஞ்சாருன்னு சொன்னா சொத்துக்காக. அந்த பெண்மணி இடத்துல இருக்கின்ற சொத்து வெளியே போயிடக்கூடாது.
இதுதான் முன்னாடி போன தஃசீரில் பேசுகிறோம். அந்த பெண்மனுடைய சொத்துக்காக வேண்டி இவர் அந்த பெண்ணை தடுத்து வைத்துக் கொள்வது, மனைவியாக என்ற ரீதியில தடுத்து வைத்துக் கொள்வது. இதை செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஃபமன் தஆதாஹு பஅத ஹாதா ஃபகத் இர்தத்த அன் தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்தை விட்டே அவர் வெளியே போயிட்டார், முஸ்லிமே இல்லை. ஃபயுக்தலு வயஸீரு மாலஹு ஃபையன் லிபைத்தில் மால், அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர், மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவருடைய செல்வம் முழுக்க பைத்துல் மாலுக்கு சம்பந்தப்படும். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு சமயம் வெளியிலே வருகிறேன், அப்பொழுது என்னுடைய சிறிய தந்தையினுடைய சகோதரர் ஹாரிஸ் இப்னு உமைர் அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். வமாஹு லிவாவுன், அவரோடு ஒரு கொடி இருந்தது, போர்க்கொடி வச்சுக்கிட்டு வெளியே வராங்க. வந்த உடனே எங்க போறீங்க, என்ன ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பாசனி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க, இலா ரஜுலின் தஸவ்வஜ இம்ரஅத அபி, தன்னுடைய தந்தை திருமணம் செய்த பெண்ணையே அந்த மகனும் திருமணம் செய்த அந்த ஒரு நபரின் பக்கம் என்னை அனுப்பினார்கள். எதற்காக தெரியுமா? அவருடைய தலையை எடுப்பதற்காக, அவருடைய தலையை வெட்டுவதற்காக, அவருடைய செல்வத்தை எடுப்பதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க என்று பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் இஸ்லாமுக்கு முன்னால் இருந்த அந்த சட்டங்களை இஸ்லாம் இதெல்லாம் தவறு என்று விதிவிலக்காட்டினது. அது மட்டுமல்ல, அந்த வசனம் இப்படி முடிகிறது, இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ மக்தா, இந்த செயல்கள் யாவும் மானக்கேடானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் பெரும் குற்றமாக, மக்தன், இது அல்லாஹ்விடத்தில் பெரும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வஸாஅ சபீலா, அந்த சூரத்து நிசாவுடைய 22வது வசனம் இப்படி முடிகிறது, வழிகளிலே ஆக கேடுகெட்ட ஒரு வழி என்று சொன்னால் தன்னுடைய தந்தை யாரை திருமணம் செய்தார்களோ அந்த பெண்மணியை திருமணம் செய்வது மிக மோசமான ஒரு வழியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செயலை மிக மோசமான வழிகளில் இருக்கின்ற ஒரு செயல் என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறான். நாம் வாழ்கின்ற காலங்களில் நம்முடைய மனைவிமார்களிடத்தில் இணக்கமாக, பொறுமையாக, தங்களுடைய வீடுகளில் நம்ம வேலை வியாபாரம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதை விட அதிகமாக நம்முடைய குடும்பத்தாருக்கு நேரத்தை என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். செல்வம் மிக முக்கியம்தான், அதற்கு விட நம்மளுடைய குழந்தை செல்வங்கள், நம்மளுடைய மனைவி கொடுக்கப்பட்ட நியாமத், அவங்கெல்லாம் அமானிதம். எனவே அவங்களுடைய விஷயங்களில் நமக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த துனியா சிறந்து விளங்கினோம், அதே போல தான் ஆகிரத்தும் சிறந்து விளங்கும். மனைவிமார்களிடத்தில் நாம் இன்பத்தோ நல்ல சந்தோஷத்தோடு நல்ல மன மகிழ்ச்சியோடு விட்டு கொடுத்து என்ன செய்யணும், வாழ வேண்டும். இதெல்லாம் மஹரு திரும்ப பெறுறது, இந்த மனவிலக்கு, தலாக், இதெல்லாம் கேள்விப்பட்டாலே பயம், அச்சம் என்பது இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், யாருடைய சூழல் எப்படி இருக்கும் என்று தெரியாது. எனவே அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், துவா கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்காக, நம்மளுடைய மனைவிமார்களுக்காக எல்லாம் நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும். நம்மளுடைய மனைவிமார்களிடத்திலும் சொல்ல வேண்டும். தஃசீர்களில் கேட்கக்கூடிய விஷயத்தை இதெல்லாம் இருக்கு, அச்சம் வேண்டும். பெண்களுக்கு அதிகமாக நம்மை விட அச்சம் என்பது அங்கே என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். எடுத்து சொல்லணும். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டில் தீனை கொண்டு வந்துட்டான், பெண்களிடத்தில் தீனை கொண்டு வந்துட்டான்னு சொன்னால் நம்ம வீடு எல்லாமே நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ன செய்யும் இருக்கும். இந்த உலகம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறதோ அதை விட பன்மடங்கு நம் நிரந்தரமாக வாழக்கூடிய தாருல் ஆஹிரா, அந்த ஆஹிரத்துடைய வாழ்விற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், முயற்சிகளை செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த நற்துணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் நம் மனைவிமார்களோடு, நம் மக்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து நாளை மறுமை நாளிலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.